வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு குழம்பு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் எந்த காய் வேணாலும் போட்டு செய்யலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் வச்சு செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டான இந்த குழம்பு ரெசிபி ஒன் பாட் ரெசிபி தான். ஸோ ஒரே பாத்திரத்தில் நீங்கள் இதை சூப்பராக செஞ்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் ஆக விட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே நான் இன்னைக்கு காய்க்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நான் 3 கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன கத்திரிக்காவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீறி விட்டுட்டு அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். என்னோட சாம்பார் தூள் ரெசிபியும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி நான் அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சு அது வத்தி வந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. காரம் உப்பு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மிளகாய் பொடி இல்லாட்டி உப்பு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா குழம்பு வத்திடுச்சு. காரக்குழம்புல ஜென்ரலாக கொஞ்சமாக வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்ப்பாங்க. நான் செஞ்சுருக்க குழம்புக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்திங்கன்னா ஒரு டிஞ்ச் இனிப்பு ஃப்ளேவர் வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சுவையான காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான ரெசிபி இது ஒன் பாட் ரெசிபினால காலையில் அறக்க பறக்க நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சுவையான காரக்குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.